ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா 28 இன்ச்சு பாடி சுற்றளவு உள்ள ப்ளவுஸ். இது டைரெக்டாக நம்ம பாடியிலேருந்து தாங்க அளவு எடுத்திருக்கோம். ஸோ நார்மல் ப்ளவுஸு தான், எந்த ஒரு டிசைனும் கிடையாது. நார்மலான ஒரு லோ நெக் ப்ளவுஸு தான். ஸோ 28 இன்ச் அப்படின்னா ரொம்ப சின்ன பொண்ணுங்க தான், அவங்க ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டோட ஒயரம், கழுத்தோட அகலெல்லாம் வந்துட்டு எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ப்ளவுஸ் வந்துட்டு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறமா தோணுச்சு, சரி இந்த அளவு வந்து இது வரைக்கும் போட்டிருக்க மாட்டோமே அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் சரின்னு டக்குன்னு வீடியோ எடுக்க திரும்ப வந்துட்டேன். நான் அளவுகள் வந்து ஆல்ரெடி நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். எப்படி சொல்கிறது, பாடியிலேருந்து டேரெக்டாக அளவு எடுத்ததுனால நான் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன அளவுகள் அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணுறப்ப உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன். ப்ளவுஸோட ஒயரை வந்துட்டு 14 இன்ச்சு. ஸோ தைக்கிறதுக்கு அரைஞ்சு சேர்த்து நான் 14 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். ஸோ பாடி சுற்றளவு வந்துட்டு 28 இன்ச்சு. அதை எப்படி நான் பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டோட்டல் அளவு 2ஆக பிரிச்சுக்கணும். 28ல் பாதி வந்துட்டு 14, அதிலிருந்து 2 இன்ச்சு வந்துட்டு டோட்டல் பண்ணிக்கணும். ஸோ 14 + 2 அப்படின்னா 16 வரும். அதில் பாதி நம்ம வந்துட்டு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 8 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். நான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அரை இன்ச்சு, மொத்தத்துக்கும் வந்துட்டு அரை இன்ச்சு கம்மி பண்ணுறேன். ஏன்னா இவங்க ஆல்ரெடி நம்மகிட்ட ஸ்டிச் பண்ணினவங்க தான். அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் லூஸ் கம்மியாக இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு புள்ளி அளவு மட்டும் கம்மி பண்ணியிருக்கேன். பாருங்கள், 8 அப்படின்னா நான் 7.25.1 தான் வச்சுருக்கேன். அப்போ மொத்தத்துக்கும் வந்துட்டு அரை இன்ச்சு கம்மியாகும். இதுவே புதுசாக இருந்தாங்க அப்படின்னா நான் அப்படி எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். 8னா 8 அப்படியே வச்சுருப்பேன். அவங்க ஆல்ரெடி நம்மகிட்ட ஸ்டிச் பண்ணினதுனால எனக்கு தோணுச்சு அது தேவைப்படுது அப்படின்னா அதனால் கம்மி பண்ணியிருக்கேன். இடுப்பு சுற்றளவு வந்துட்டு 24. ஸோ அதையெல்லாம் நம்ம எதுவுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதை அப்படியே 4ஆக பிரிச்சுக்கணும். ஸோ 6 இன்ச்சு வரும். பாருங்கள், 6 இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கிங் எல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இது வந்து கோடு போட்டுக்கலாம். நீங்கள் பாடியிலேருந்து அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 இன்ச்சு பின்னாடி வந்து ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா, அது எல்லா பாடிக்கும் ஒரே மாதிரி தான். என்ன சைஸ் பாடியாக இருந்தாலும் அந்த 2 இன்ச்சு தான். இது லைனிங் அப்படிங்கிறதுனால 2 இன்ச்சு. இதுவே காட்டன் ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா 1.5 இன்ச்சு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 இன்ச்சு அப்படிங்கிறது நீங்கள் பின்னாடி மட்டும்தாங்க சேஞ்ச் பண்ணணும். முன்னாடியெல்லாம் நம்ம எதுவுமே ஃப்ரண்ட் பார்ட்லலாம் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். பேக் சைடில் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு பின்கழுத்து உயரம் வந்துட்டு 9 இன்ச்சு. ஸோ தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு சேர்த்து நம்ம 9.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். லைனிங் அப்படிங்கிறதுனால 1/4 இன்ச்சு மட்டும் தையலுக்கு ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஃபுல் வாயில் அப்படின்னா நம்ம அரை இன்ச்சு ஆட் பண்ணுவோம். கழுத்தோட அகலம் இவங்களுக்கு நான் 5 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ 5 அப்படின்னா 2.5, அதில் பாதி. ஸோ தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். அகலம் மார்க் பண்ணுறப்ப 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். உயரம் மார்க் பண்ணுறப்ப 1/4 இன்ச்சு எச்சு பண்ணிக்கணும். ஸோ 2.25 தான் நான் வந்துட்டு அகலம் மார்க் பண்ணுறேன். ஸோ தைக்கிறப்ப 2.5 ஆயிரும். 2.5 5 ஆயிரும். கழுத்தோட அகலம் வந்துட்டு நான் எப்படி வைப்பேன் அப்படின்னா, எனக்கு வந்து பின்னாடி பாடி சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, அதுதான் எனக்கு வந்துட்டு அளவு. இந்த அளவு எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் நான் வந்துட்டு கழுத்தோட அகலம் வைப்பேன். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 15.25 அந்த 1/4 இன்ச்சுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 16ன்னு வச்சுக்கோங்களேன், 8 இன்ச்சு வரும் இல்லைங்களா. 8 இன்ச்சுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கழுத்தோட அகலம் 5 இன்ச்சு வச்சா போதும். அதுக்கு மேலே எக்கார்ந்து கொண்டும் நீங்கள் வந்து வைக்கக்கூடாது. 5 இன்ச்சு கம்மியாக வச்சிங்கனாலும் தப்பு கிடையாது. இப்போ 4.5 கூட வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு மேலே கண்டிப்பாக போகக்கூடாது. ஷோல்டர் வந்து இவங்களுக்கு நான் 2 வைக்கிறேன். நார்மலாக நம்ம எவ்வளோ கழுத்தாகலம், அதாவது பாடிக்கு தகுந்த கழுத்தாகலம் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷோல்டர் வந்துட்டு 2 வச்சா போதும். அதுக்கு மேலே தேவையே படாது. ஸோ 2 அப்படின்னா தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்து நம்ம 2.25 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். ஆம்கோல் வந்துட்டு 7.25. ஸோ 7.25 வந்துட்டு பாடியில் பின்னாடி பாடி சுற்றளவு மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 14.5. ஸோ அதில் பாதி வந்துட்டு 7.25. அதெல்லாம் நம்ம அதே அளவு தான் வச்சுக்கணும். நான் பாருங்கள், உயரம் ஃபஸ்ட்டு 13 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து 13 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 8.5 இன்ச்சு உயரம் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோடைய மெத்தேடு. நான் ரெகுலராக இப்படி தான் வந்துட்டு மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு வந்துட்டு மேலேருந்தே டைரெக்டாக வந்து உயரம் வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஆவரேஜாக 5 வச்சுக்கிட்டு 5லேருந்து உங்களோட ஆம்கோலுக்கு தகுந்த மாதிரி மேலேயும் கீழே அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதே ஸ்டெப்பு தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரியும் நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ ரெகுலராக எப்படி வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம வளைச்சு கொண்டு வரப்போ 7.25 அப்படின்னா அந்த 7.25 கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பாடியில் வந்துட்டு ஆம்கோல் மார்க் பண்ணுறப்ப எப்போவுமே 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 7.25 அப்படின்னா 7 இருந்தால் போதும் நமக்கு. அப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து பாருங்கள் 1 இன்ச்சு விடுறேன். 1 இன்ச்சு விட்டுட்டு நான் அப்ராக்சிமேட்டாக செக் பண்ணிக்குவேன். ஏன்னா 2-3 தடவை வளைச்சா வெட்டுறதுக்கு சிரமமாக இருக்குமா, அதனால் பாருங்கள் மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு சும்மா ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டாக நான் செக் பண்ணிக்கிறேன்.
பண்ணிக்கிறேன். எனக்கு 7 இன்ச்சு வரணும். 6 வருதுங்க. ஸோ அப்போ என்ன தான் நம்ம வளைச்சாலும் அதிகபட்சம் 6.25 தான் வரும். அப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு கீழே இறக்கிக்கணும். அப்போ தான் வந்து துணி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அளவு வந்து கீழே இறக்கிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்கள் பாடிக்கு தேவையான மாதிரி நீங்கள் கீழேயோ மேலேயோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ கீழே எங்கே கோடு போட்டோன்னா அந்த இடத்துல இருந்துட்டு 1 இன்ச் விட்டுட்டு இப்போ நான் வந்துட்டு வளைச்சி விட்டுக்கிறேன். இப்போ ஆம்கோலோட அகல பாடியில் பாருங்கள் இவ்வளோ அகலம் தானே இருக்குது. ஸோ இந்த மாதிரி அகலம் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இப்படி சென்டருக்கே வர. இப்போ நார்மலாக நம்ம வளைச்சோம்னா இந்த வலை வந்து இந்த கீழ் பார்ட்டோட சென்டர் பகுதிக்கு பக்கமாக தான் வரும். பட் இந்த மாதிரி அகலம் கம்மியாக இருக்கிறப்ப கொஞ்சம் இப்படி தான் வரும். ரொம்ப மேலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நீங்கள் அது ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா அது அகலத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வளைச்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்படி பண்ணாவே உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வளைச்சிட்டேன். இப்போ எங்கெல்லாம் நான் வளைச்சனோ அங்கெல்லாம் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு கரெக்டாக 7 இருக்கணும். மேலே தையலுக்கு அரைஞ்சி விட்டுட்டு நான் பாருங்கள் எங்கெல்லாம் கோடு போட்டிருக்கணும் அந்த கோட்டு மேலேயே அப்படியே வைக்கிறேன். இப்போவும் பாருங்கள் 6.25 தான் இருக்குது. ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் இறக்கிக்கணும். ஏன்னா இது அகலம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இறக்குனால அது நமக்கு வந்து பத்தலை. அதனால் இன்னுமே கொஞ்சம் நம்ம 1/4 இன்ச்சு இறக்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரேராக ஒரு சில டைம் நடக்கும். நான் போதுன்னு நினைப்பேன், அப்புறமா எனக்கு அது வந்து பத்தாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அது எப்பாவது ஒரு கதை, எல்லா டைம் வராது. ஸோ இன்னொரு 1/4 இன்ச்சுக்கு நான் கீழே இறக்கியிருக்கேன். இறக்கிட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு வளைச்சி விட்டுக்கிறேன். பாருங்கள் இப்போவே 2 இடத்துல வளைச்சிருக்கேன்னா வெட்டுறப்போ கொஞ்சம் எது வெட்டுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ பாருங்கள் நான் திரும்ப எக்ஸாக்டாக செக் பண்ணிக்குவேன். நான் எத்தனை தடவை வளைச்சாலும் அத்தனை தடவை செக் பண்ணிட்டு தான் வெட்டுவேன். பாருங்கள் கரெக்டாக 7 இன்ச் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. இந்த இடத்துல தான் 7 இன்ச்சு. இந்த கோட்டுக்கு நேராக பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் கோடு போட்டு விட்டுறேன். அப்போ தான் எனக்கு வெட்டுறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கீழே இருக்கிற அளவு தான் நமக்கு வந்துட்டு வெட்டி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு to 2 இன்ச்சு உள்ள கிளாத் விடுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். ஸோ இந்த ஆம்கோலோட அளவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இப்போ இத்தனை இன்ச்சு பாடிக்கு இத்தனை இன்ச்சு வரும் அப்படின்னு எக்காரணத்தை கொண்டு சொல்ல முடியாதுங்க. முன்ன பின்ன கண்டிப்பாக வரும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் இப்போ வந்துட்டு நான் எல்லா அளவுமே மார்க் பண்ணிட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு வெட்டிடலாம். பாருங்கள் வெட்டியாச்சு. இப்போ கீழே வந்துட்டு மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். ஆம்கோல் சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். ஆம்கோல் சுற்றளவு பாடி சுற்றளவு ரெண்டுமே இதுதான். ஓகே, இப்போ வந்துட்டு பேக் சைடு வந்துட்டு நம்ம வெட்டி எடுத்துட்டோம். அடுத்தது வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு மார்க் பண்ணிடலாம். ஸோ ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா எல்போ ஸ்லீவு. ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆம்கோலோட சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்மளது வந்து ரொம்ப சின்ன பாடி தான் இல்லையா, 7.25 இன்ச் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக 4 சரியாக மடித்தாவே நமக்கு வந்துட்டு கிளாத் கரெக்டாக போயிடும். அதனால் நான் வந்துட்டு சரியாக மடிச்சிருக்கேன். ஒரு வேளை 7.25 இருக்குது 10 அப்படின்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸ்லீவுக்கு வந்துட்டு கீழே ப்ளவுஸையும் லைனிங்கையும் வந்துட்டு அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டால் போதும். அதுக்கு மேலே கண்டிப்பாக தேவைப்படாதுங்க, விட வேண்டாம். கை நீளம் வந்துட்டு 10.5 இன்ச்சு. ஸோ 10 அப்படின்னா தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 11 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். கச்சை பகுதி கம்மி பண்ணுறது பாருங்கள் 3 இன்ச்சு கம்மி பண்ணுறேன். ஸோ நான் இங்கேருந்து அப்படியே வந்துட்டு மேலே நம்ம எங்கே 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தோமோ அங்கேருந்து நான் வந்துட்டு 3 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறேன். கை சுற்றளவு வந்துட்டு 9 இன்ச்சு. ஸோ 9ல் பாதி வந்துட்டு 4.5 இன்ச்சு வரும். ஸோ 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த கோட்டையெல்லாம் போட்டுடலாம். ஆம்கோல் சுற்றளவு வந்துட்டு 7.25 இல்லைங்களா, பாடியில் மட்டும்தான் 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்கணுங்க. ஸ்லீவில் வந்துட்டு அதே அளவு தான் இருக்கணும். ஸோ 7.25 தான் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். மேலே வந்துட்டு 7.25 டேப் வச்சுட்டு கச்சை பகுதி எங்கே கம்மி பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல கிராஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா எந்த இடத்துல வருதோ அதுதான் நம்மளோட அளவு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை 2 கீழே கை சுற்றளவையும் ஆம்கோல் சுற்றளவையும் கோடு போட்டுடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம 1.5 இன்ச்சு to 2 இன்ச்சு விடுவோம் இல்லைங்களா, அந்த துணியும் வந்துட்டு விட்டுறலாம். இப்போ இது எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால நான் 2 இடத்துல வந்துட்டு செக் பண்ணணும், அளவு வந்து செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் கை வந்து ஷேப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் பாருங்கள் 6 இன்ச்சு கிட்ட ஒரு அளவு எடுத்திருக்கேன். ஸோ 6 அப்படின்னா தைக்கிறதுக்கு இங்கே 1/2 இன்ச்சு கிளாத் விட்டுருக்கிறதுனால நம்ம 6.5 இன்ச்சுக்கிட்ட இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு மார்க் தெரியணுங்கிறதுனால மார்க் பண்ணிவிட்டு 9 இன்ச்சு அந்த இடத்துல. ஸோ 9 அப்படின்னா 4.25 வரும். நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் 9னா கரெக்டாக அதே 9 வைக்காதீங்க, ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து விடுங்க. ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக பிடிச்சா கூட கை மேலே ஏறாது. ஸோ அதனால் ஒரு 1/4 இன்ச்சு லூஸ் விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள் 4.25 அப்படின்னா 4.25.1 தான் நான் வச்சுருக்கேன். அப்போ தான் வந்துட்டு கை நல்லா பர்ஃபெக்டான ஷேப்பில் இருக்குது, அதிகமாக சுருக்கு இருக்காமல் நீட்டாக வரும். ஸோ இந்த இடத்துல அந்த அளவு வச்சுட்டு எவ்வளோ உங்களுக்கு அளவு இருக்கோ அந்த அளவு வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து அப்படியே ஷேப்பாக எடுத்துகிட்டு வரணும்.
இப்படி எடுக்காமல் நீங்கள் அப்படியே தைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ கிளாத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து அது ரொம்ப துணி தூக்கிட்டு இருக்கும் இல்லையா, அசிங்கமாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஷேப் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து கையிலேயே தான் வளைச்சிக்கிறேன், எனக்கு இதுவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு கையில் வளைக்க இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட வந்துட்டு வளைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த இடத்துல வர வர கொஞ்சம் அப்படியே நேராக வர மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல நல்லா டீப்பாக வளைஞ்சிருக்கு, ஏன்னா அவங்க கை அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்துட்டு கை வளைக்கிறோம். கை வளைக்கிறதுக்கு பாருங்கள் நான் 1.25 இன்ச்சு தான் விடுறேன், ஏன்னா சின்ன உடம்பு தான் இல்லைங்களா, ஆம்கோலும் ரொம்ப சின்னது இல்லைங்களா, அதனால் நான் 1.25 தான் இங்கேருந்து விடுறேன். 1.25 விட்டுட்டு இந்த இடத்துல அப்படியே வந்துட்டு நம்ம வளைச்சிக்கலாம். அவ்வளோதான், வளைச்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இதை வெட்டி எடுத்துடலாம். ஆம்கோல் பொறுத்த வரைக்கும் ஒரு 7.5 இன்ச்சு தான் இருக்குது, பாடியும் சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 1.25 வச்சிங்கன்னா போதும், அதுவே உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் 2 இன்ச்சு விட்டுக்கோங்க, கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு சென்டரில் ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். ஆம்கோல் சுற்றளவு இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்துட்டு வெட்டிடலாம். நான் வந்துட்டு கீழே இந்த ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு இடத்துல வந்துட்டு அர்க்கத் பண்ணிப்பேன். இப்போ நம்ம இங்கே வளைச்சி விட்டுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த வளைச்சி விட்ட இடத்துல ஊசி மார்க் போடணும், இல்லாட்டினா அது மறைஞ்சு போயிருமில்ல. சரி, மறைஞ்சு போகாது, மேல் துணியில் மட்டும்தான் இருக்கும், அடி துணியில் இருக்காது இல்லையா, அதனால் ஊசி மார்க் போட்டிங்க அப்படின்னா எல்லா கிளாத்துக்குமே அந்த மார்க் தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஊசி மார்க் போடணும். ஊசி மார்க் போட்டுட்டேன். இப்போ வந்து உள்ளே இருக்கிற கிளாத் ஒரு 2 இடத்துல வந்துட்டு நான் எக்ஸ்ட்ராவாக அந்த ஓட்டெல்லாம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்புறமா தைக்கிறப்ப சம்டைம் வந்துட்டு கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி இருக்கும், அது கலர் இது ப்ளூ கலர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தெரியாது நல்லா, அதனால் நான் அங்கங்கே அந்த அந்த ஓட்டை மேலேயே வந்துட்டு மார்க் பண்ணி விடுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு கை குடஞ்சி விடலாம். கை குடஞ்சி விடுறதுக்கு பாருங்கள் 4 துணியும் ஒரே மாதிரி தானே இருக்குது, அதனால் இந்த மார்க் வந்து மேலே தெரிகிற மாதிரி நம்ம இப்படி வந்துட்டு குப்புரை கமுத்தி போட்டுக்கலாம் கிளாத்தை. சரிங்களா? ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா எந்த கிளாத் அதிகமாக இருக்குதோ அந்த கிளாத்தில் வந்துட்டு நீங்கள் குடஞ்சி விட்டுக்கணும். குடஞ்சி விடுறதுக்கு எப்பயுமே ஒரே மெத்தட் தாங்க நம்மளுது. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆம்கோல் சுற்றளவில் பாதி 7.25 அப்படின்னா 3.1 வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம 1/2 இன்ச்சுக்கு டேப் வச்சு உயரம் இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். இது 1/2 இன்ச்சு தான், அதுக்கு மேலேயோ கம்மியோ கண்டிப்பாக போகக்கூடாது. ஸோ இந்த இடத்துல அப்படியே நம்ம வந்துட்டு வளைச்சி விட்டுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து என்ன கை சுற்றளவாக இருந்தாலும் சரி, ஆம்கோல் சுற்றளவாக இருந்தாலும் இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு மொத்த ஆம்கோல் சுற்றளவில் பாதி எடுத்துக்கோங்க, அந்த இடத்துல வந்துட்டு 1/2 இன்ச்சு உயரத்துக்கு டேப்பு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க, அதை அப்படியே வளைச்சி விட்டுக்கோங்க. இது வளைக்கிறது பாருங்கள் ஆம்கோல் ரவுண்டு வரைக்கும், அதை சரி அர்க்கத் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் தான் வளைக்கணும், அதுக்கு மேலே கொண்டு போகக்கூடாது. இப்போ குடஞ்சி விட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறேன். ஸோ குடஞ்சி விட்ட பகுதி தெரியணும் அப்படிங்கிறதுனால அர்க்கத் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, கையும் வந்துட்டு நம்ம வெட்டிட்டோம். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு இவங்களுக்கு வந்து இப்போ கப் டாட்டு தான் பிடிக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரின்சஸ் கட்டு தான் ஜாஸ்தி போட்டிருக்கோம். ஸோ இந்த தடவை வந்துட்டு கப் டாட் வச்சு தான் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால நான் எப்போ சொல்லியிருக்கேன், கிளாத்தை வந்துட்டு இப்படி திருப்பி போட்டுக்கோங்க, அதாவது மடிப்பு பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கணும், கரைப்பக்கம் வந்துட்டு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். போட்டாச்சு. இப்போ பாருங்கள், பேக் சைடு கிளாத் எடுத்துகிட்டு அப்படியே கிராஸில் வந்துட்டு போட்டுக்கலாம். கிராஸ் செக் பண்ணி வேணுனாலும் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கீழே துணி கம்மியாக இருக்குதுன்னு கிராஸ் தப்பாக போட்டுறாதீங்க, போட்டிங்கன்னா அப்புறம் அந்த கிராஸ் வந்து நல்லா இருக்காது, அந்த கப்பு வந்து எடுப்பாக இருக்காது. இப்போ வந்துட்டு பேக் சைடோட அளவு இருக்குது பார்த்தீங்களா, அவுட்ரு அளவு எல்லாத்தையும் நான் வந்துட்டு கோடு போட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்து விடுறேன் பாருங்கள், இது இப்போவே நான் வந்துட்டு விட்டுருவேன். இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து எதுக்கு அப்படிங்கிறத எல்லா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஆம்கோலில் இருந்துட்டு டாட் பிடிப்போம் சென்டரில், இந்த இடத்துல பட்டிக்கு கப்புக்கு அந்த டாட் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு கிளாத்து வேணும். அந்த கிளாத்தை நம்ம எக்ஸ்ட்ரா விடணும், அவ்வளோதான். இல்லைன்னா நம்ம பேக் சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டுருக்கோம் பாருங்கள், அதிலிருந்து கழிஞ்சிரும். அப்போ வந்து துணி வந்து உள்ளே எக்ஸ்ட்ரா விடுற துணி குறைஞ்சி போயிடும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்மளே விடுறோம். நான் அளந்தெல்லாம் விடுறதில்ல, அப்படியே அப்ராக்சிமேட்டாக விட்டுருவேன். அண்ணா ஸ்டிச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் வெட்டி எரிஞ்சிருவாங்க பாருங்கள். எல்லா அளவுமே நான் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு பேக் சைடு கிளாத் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ எங்கெல்லாம் நான் மார்க் போட்டேன்னா அதை வந்து கோடு போட்டுக்கிறேன். இந்த ஒயரை மட்டும் கோடு போட்டால் போதும், அப்புறம் கழுத்தோட அகலம் மட்டும் கோடு போட்டால் போதும். கழுத்தோட அகலத்துக்கு நான் மேலே ஒரு இடத்துலையும் இடையில வளைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துலையும் கோடு போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் பக்கம் வந்துட்டு கொக்கி வீகிட்ட ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணணும். இது எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி வந்து கம்மி பண்ணுவோம். அப்படி பண்ணால் தான் அந்த கப்பு வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கும். அதனால் 1/2 இன்ச்சு நம்ம வந்துட்டு கம்மி பண்ணியிருக்கோம். முன்கழுத்து உயரம் வந்துட்டு 6 இன்ச்சு. ஸோ தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு சேர்த்து நம்ம 6.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். முன் உயரம் வந்துட்டு 13.5 இன்ச்சு. ஸோ இவங்களுக்கு அதாவது
கொஞ்சம் சின்ன பொண்ணுங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏஜ் வயசுக்கே கம்மியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒல்லியாக இந்த பாடி மெயினாக வந்துட்டு இந்த பாடின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் 13 இன்ச்சு உயர வச்சா போதும். அதுவே ரொம்ப ரேராக சிலருக்குலாம் 13 கூட தேவைப்படலாம். அது அவங்க செஸ்ட் ஏரியா எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான். ஒரு நார்மலான எப்படி சொல்ல நார்மலான ஸ்ட்ரக்சரில் இருக்காங்க அப்படின்னா இந்த 13 இன்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். 13 இன்ச்சு வச்சுட்டு பட்டியோட உயரத்தை நீங்கள் 2 இன்ச்சு குறைச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான அளவில் இருக்கும். சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சின்ன பொண்ணுங்களுக்குன்னு இல்லை, ஒல்லியாக இருக்கிற மேக்ஸிமம் பேருக்கு இந்த 13 இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்கும். அதுவும் வந்து ரொம்ப ரேராக 13 தேவைப்படலாம், இல்லை 14 கூட தேவைப்படலாம். அது வந்து அவங்க பாடி ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான். நான் 13 இன்ச்சுக்கு எங்கே மார்க் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல வந்துட்டு கோடு போட்டுக்கிறேன். இப்போ இந்த அளவு நம்மளுக்கு தேவையில்லை, அடிச்சு விட்டுட்டா கொஞ்சம் வெட்டுறப்ப ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். முன்கழுத்தோட அகலம் வந்துட்டு நான் கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கிறேன். என்னதான் சின்ன பொண்ணாக இருந்தாலும் முன்னாடி வந்து ரொம்ப குறுகலாக இருக்குது. ஏன்னா கழுத்து வந்துட்டு 6 இன்ச்சு தான் வச்சுருக்கோம், அதனால் ரொம்ப குறுகலாக இருக்கும். அதனால் எனக்கு வந்து எவ்வளோ வைக்கணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கீழே மட்டும் நம்ம வந்து அகலப்படுத்திக்கிறோம். இப்போ வந்துட்டு கழுத்து வரைஞ்சிக்கலாம். நல்லா டீப்பாக வரைங்க, எவ்வளோ டீப்பாக வரைய முடியுமோ அவ்வளோ டீப்பாக வரைங்க, அப்போ தான் வந்து போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம எல்லாமே வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம். இதை வந்துட்டு வெட்டி எடுத்துடலாம். ப்ளவுஸ் கட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பாடிக்கு இவ்வளோ சைஸ், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 30 இன்ச்சு பாடி அப்படின்னா உங்களுக்கு வந்து கழுத்தகலை இவ்வளோ வைங்க, ஷோல்டர் இவ்வளோ வைங்க, அதே மாதிரி முன்னுயரை வந்துட்டு இவ்வளோ வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 100% எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. அது இந்த அளவுன்னு இல்லை, எல்லா அளவு. இப்போ ஆம்கோலே இருக்கட்டுமே, அதுவும் அப்படி தான். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம பர்ஃபெக்டான ஃபிட்டிங்கில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, நம்ம ஒன்றும் ரெடிமேடு தைக்கலை. ஸோ கண்டிப்பாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். அப்படிங்கிறப்ப அவங்க பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு அளவுகள் வைக்கணும். ஸோ இந்த சைஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரே மாதிரி இருக்காது, வேறு வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரே அளவை எல்லாத்துக்கும் வைக்க முடியாது. ஸோ அது வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கணும், எந்த மாதிரி பாடிக்கு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் அளவு எடுத்து தைக்கிறப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு வெட்டியாச்சு. அடுத்தது வந்துட்டு கிராஸ் பட்டிக்கு மார்க் பண்ணுறோம். அப்புறம் கிராஸ் பட்டிக்கு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்கு நான் ஷோல்டர் பக்கத்தில் கிளாத் 2ஆக பிடிச்சிருக்கேன். இங்கே கீழேயும் வந்துட்டு 2ஆக பிடிச்சிருக்கேன். ரொம்ப மேலேயும் ஏறிடக்கூடாது, கீழேயும் இறங்கிடக்கூடாது. பிடிச்சிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் வந்துட்டு கீறி விட்டோன்னா மார்க் விழுந்துடும். ஸோ இதுதான் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட்டு. இது ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் தப்பாக போயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு கப்பு வந்து கரெக்டாக உட்காராது, ஒரு மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது அசிங்கமாகவும் இருக்கும். அதனால் இந்த சென்டர் பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும். பாருங்கள், இவங்களுக்கு வந்துட்டு நான் 2 இன்ச்சு தான் வந்துட்டு பட்டியோட வைக்கிறேன். நான் இது எதுவுமே பார்க்கல, அப்படியே கண்ணை மூடிட்டு வைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க பாடிக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் இதுதான் பண்ணியிருக்கேன், அதாவது போட் நெக்கு தான் தைச்சிருக்கேன் இவங்களுக்கு. அதனால் பிரின்சஸ் கட்டு தான் போட்டிருக்கேன். கப்பு டாட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம இவங்களுக்கு பண்ணுறோம். அதனால் எனக்கு வந்து தெரியும் அவங்க பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால் நான் கான்ஃபிடண்ட்டாக வைக்கிறேன். ஸோ 2 இன்ச்சு வந்துட்டு இங்கே உயரம் மார்க் பண்ணிவிட்டு இது வந்துட்டு வெட்டிடலாம். பாருங்கள், இப்போ வந்துட்டு ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே நான் வெட்டி எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். இதை விட ஈஸியாக எனக்கு ஏதாவது மெத்தட் இருக்கானோ எனக்கு தெரியல. இப்போ நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க, அக்கா ப்ளவுஸ் அப்படியே போட்டு மார்க் பண்ணி காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நீங்களே பாருங்கள், இதை வெட்டுறப்போ எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதில் எல்லா அளவுகளும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எழுதலைன்னா கூட இதை தைக்கிறப்ப கண்டிப்பாக ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். இல்லை இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் இதெல்லாம் இல்லாமல் அப்படியே அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே மடித்து போட்டு மார்க் பண்ணிங்கன்னா எத்தனை இன்ச் இருக்குது என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. ஸோ எடுத்து ஸ்டிச் பண்ணுறப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அளவுகளை வந்து செக் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதுவாக இருந்தால் ரொம்ப ஈஸி உங்களுக்கு. அதனால தான் நாங்கள் வந்துட்டு எப்போவுமே இதே மெத்தடு தான். அந்த மாதிரி நாங்கள் அப்படியே அளவு ப்ளவுஸை போட்டு எப்போவுமே நான் மார்க் பண்ணினதே இல்லை. ஆரி ஒர்க்குக்கே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். எனக்கு வந்துட்டு என்னுடைய மெத்தடில் வந்து பண்ணினாதான் ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ அதனால் நான் எப்போவுமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் பண்ணுறேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எது ஈஸியாக வருதோ நீங்கள் தாராளமாக வந்துட்டு அந்த இதுவே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா இதை வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் தாராளமாக. சரி, ஓகேங்க. இது வந்துட்டு ப்ளவுஸ் மேலே போட்டு கட் பண்ணணும். அது ஃபுல்லாக உங்களுக்கு காட்டவும் முடியாது. ப்ளவுஸ் மேலே போட்டு வெட்டுறது உங்களுக்கு தெரியும். இன்னொன்று, இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலுமே 1-2 வீடியோவில் வெட்டியிருப்பேன். இப்போல்லாம் நிறைய வெட்டுறதில்ல.
ஏன்னா அது ரெகுலராக அதை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால வெட்டுறதில்ல. ஒருவேளை உங்களுக்கு வந்து இல்லைங்கக்கா நீங்கள் ப்ளவுஸ் மேலேயும் போட்டு வெட்டுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து அதுவுமே நான் பண்ணுறேன். என்னென்னா ஃபுல்லாக தெரியாது, அதுக்காக தான். சரி ஓகேங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 28 பாடிக்கு வந்துட்டு எந்த மாதிரியான அளவுகள் வந்து வைக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய டெய்லரிங் வீடியோஸ், அதுக்கப்புறம் டிப்ஸ், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெல் ஐக்கன் இருக்குது, அதையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.